அன்புள்ள ராபர்ட், உன் அனுமதி இல்லாமல் நான் என் இஷ்டத்துக்கு ஒன்றை படம் பிடிச்சது, அதாவது ஃபோட்டோ எடுத்ததுனால நான் நிம்மதியாகவே இல்லை. என்னை சுற்றி எல்லாமே அமானுஷ்யங்கள நடக்குது. என்னை சுற்றி மட்டும் இல்லை, என் குடும்பத்துலேயும் நிறையாவே பிரச்சனைகள் போகுது. எங்கள் ஃபேமிலியில் இருந்த நிம்மதியே காணா போச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாமே அங்கே இருந்தவங்க சொல்லியும் நான் கேட்காம அதை மீறி அனுமதி இல்லாமல் உன்னை ஃபோட்டோ எடுத்ததுனால தான் இது எல்லாமே எங்களுக்கு நடக்குது. இதிலிருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு நீ எங்களை மன்னிக்கணும். இந்த கடிதத்தை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் எழுதுகிறேன். எங்களை மனசார மன்னிச்சிருன்னு சொல்லி அமெரிக்கனில் இருக்கிற ஒரு மியூசியமுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் தினந்தோறும் வருது. அதுவும் யாருக்கு வருதுன்னா மனுஷனுக்கு வரலை. அப்போ யாருக்கு வருதுன்னு கேட்குறீங்களா? ஒரு பொம்மைக்கு தான் இந்த மாதிரி லெட்டர்ஸ் தினமும் அந்த மியூசியமுக்கு வருது. ஒரு பொம்மைக்கு இந்த மாதிரியான லெட்டர்ஸ் தினமும் வருதுன்னா அப்படி அந்த பொம்மைக்கிட்ட என்ன தான் இருக்குது? அந்த பொம்மைக்கு எதனால இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறாங்க? அது ஒன்றும் சாதாரண பொம்மை இல்லை. 100 வருஷத்துக்கும் மேலே இந்த உலகத்தில் ஒரு பேய் பொம்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பொம்மை. அந்த பொம்மையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் பொம்மை சொல்கிறேன்ல, ஏன்னா அது வெறும் பொம்மைல, அந்த பொம்மைக்கும் பேர் இருக்குது. அந்த பொம்மையோட பேர் தான் ராபர்ட். இன்றைக்கி அந்த ராபர்ட் அமானுஷ்யமான பொம்மையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அந்த ராபர்ட் பொம்மையை சுற்றி என்னதான் அமானுஷ்யங்கள் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இன்னிலேருந்து 100 வருஷத்துக்கும் மேலே அந்த கதை சரியாக சொல்லணுன்னா 1900 தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த வருஷத்தில் ஒரு பேபி ஒன்று பிறக்குது. அது ஆம்பளை பிள்ளை தான். அந்த பேபிக்கு அவங்க வீட்டில் ராபர்ட்னு பேரும் வைக்கிறாங்க. அந்த ராபர்ட் வளர்ந்தும் பெரியவனாகிறான். பெரியவனா ரொம்ப பெரியவனால ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையாக தான் வளர்றான். 4 வயசு ராபர்ட்டுக்கு பர்த்டே வருது. அவனோட தாத்தா பர்த்டே கிஃப்டாக அவனுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு ஒரு பொம்மையை வாங்கிட்டு வராங்க அவனோட பர்த்டேக்கு. ராபர்ட்டோட தாத்தா அந்த பொம்மையை எங்கேருந்து வாங்கிட்டு வராருன்னா, அவர் ஜெர்மனிக்கு வேலை விஷயமாவா டூரிஸ்டாக தெரில எதுக்கோ போயிருக்காரு. திரும்ப வரும்போது தன்னோட பேரனோட 4வது பர்த்டேக்கு இந்த பொம்மையை கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி அந்த பொம்மையை வாங்கிட்டு தான் அவர் அமெரிக்காவுக்கே வராரு. பொம்மையை வாங்கிட்டு வந்த ராபர்ட்டோட தாத்தா அவனோட பர்த்டே கிஃப்டாக அந்த பொம்மையை ராபர்ட்கிட்ட கொடுக்குறாரு. பொம்மையை பார்த்தோன்னே ராபர்ட்டுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பொம்மை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அது ஒரு மாலுமி ட்ரெஸ் போட்டிருக்கு அந்த பொம்மை. அந்த பொம்மையோட ஃபோட்டோ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். அந்த பொம்மை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த பொம்மை ராபர்ட் ஹைட்டுக்கே இருந்திருக்கு. அது நல்லா கொஞ்சம் உயரமான பொம்மை தான். அந்த பொம்மையை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் ராபர்ட்டோட டெய்லி வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த பொம்மையோடய தான் நகருது. அவன் சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, எங்கே போனாலும் அந்த பொம்மையை தூக்கிட்டு போகிறது, அது கூடவே தூங்குறதுன்னு சொல்லி இப்படி தினந்தோறும் அந்த பொம்மையோடு தான் செலவிடுறான் ராபர்ட். கொஞ்ச நாளில் இன்னும் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொம்மையோட சரளமாக பேச ஆரம்பிக்கிறான். நார்மலாக 2 ஃப்ரெண்டுங்க பேசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொம்மையோட பேச ஆரம்பிக்கிறான். முதல் டைம் அவனோட பேரண்ட்ஸ், ராபர்ட்டோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அவங்க நார்மலாக குழந்தைங்க பொம்மை வாங்கி கொடுத்தா பேசி விளையாடுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும்னு நினச்சி அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகத்தான் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகப்பட்டிருக்கு. ராபர்ட்டோட அம்மா அப்பாவுக்கு வித்தியாசமாகப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த பொம்மைக்கு தன்னோட பேர், ராபர்ட்டுன்ற தன்னோட பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, அவங்க தனியாக அந்த பையனும் அந்த பொம்மையும் ரூம்லேருந்து விளையாடிட்டு இருக்கும் போது 2 பேரும் குரல் கேட்குமா. ஒன்று ராபர்ட்டோட குரல், இன்னொரு குரல் ரொம்பவே விசித்திரமாக ஒரு மாதிரியாக இது வரைக்கும் அவங்க பழக்கமே இல்லாத ஒரு குரல் தன்னோட பையனோட ரூம்லேருந்து வருமா. சிரிக்கிறது, சண்டை போடுறது, 2 பேரும் பேசிக்கிறது, இந்த மாதிரியான சத்தங்கள் வரும். அப்போ அவங்க அம்மா போய் கேட்கும் போது அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இந்த பொம்மை தான் பேசினுச்சின்னு சொல்லுவானா.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் வந்து மேலே அவன் ரூமில் அந்த ராபர்ட் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அவங்க அப்பாவும் அம்மாவும் கீழ் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மேலே வந்து ஒரே சத்தம். அப்போல்லாம் வந்து மர ஜாமானுங்க தான் அந்த வீட்டில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மேஜை, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த நாற்காலி மேஜைங்கெல்லாம் வந்து மரத்தால் செஞ்சது தான் அந்த காலத்துலலாம் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே தூக்கி கீழே போட்டு இழுத்து தள்ளுறது, அலுமாரி கதவெல்லாம் உடைக்கிறது, ஜாமானுங்கெல்லாம் தூக்கி வீசுறது, இந்த மாதிரியான சத்தங்கள் வந்து அதிகமாக கேட்டிருக்கு. யாரோ கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கேட்டிருக்கு. மேலே பையன் வந்து தனியாக இருக்கானேன்னு சொல்லி அந்த பையனோட ராபர்ட்டோட அம்மா வேகமாக மேலே போய் ரூமு கதவை திறந்து பார்க்கும்போது ராபர்ட் ஒரு ஓரத்தில் பயந்தாப்புல உட்காந்துட்டு இருந்திருக்கான். ரொம்பவே பயந்து தன்னோட ரூமில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற ராபர்ட்டை பார்த்தா அவங்க அம்மா, இதெல்லாம் யார் பண்ணா, ஏன் இப்படி இருக்கு ரூம்பு, நீயா அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கன்னு கேட்கும் போது தான் ராபர்ட் ஒரு ஓரத்தில் கை நீட்டி காட்டுறான். அப்போ அவங்க அம்மா அந்த ஓரத்தில் பார்க்கும்போது என் பின்னாடி ஒரு பாண்டா இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த சைடு வந்து இது பாண்டா இல்லை, இது டெடி, கண் இல்லாத டெடி. ஐயோ, முன்னாடி அதுக்கு கண் இருந்துச்சு, அது ரொம்ப பழைய பொம்மையா, அதனால மிஷினில் போட்டு துவைக்கும் போது அதோட கண் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த பொம்மையோட கதை வேண்டாம், நம்ம ராபர்ட் பொம்மை கதைக்குள்ளே போகலாம். ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன். பயந்துட்டு இருந்த ராபர்ட் வந்து அந்த ஒரு ஓரத்தில் கை காட்டும் போது ஐயோ வளர்றேன், இந்த பொம்மையை பற்றி பேசி அந்த பொம்மை கதையை மறந்துடுறேன். ஐயோ. பயந்துட்டு இருந்த ராபர்ட் வந்து ஒரு வாரத்தில் கை காட்டும் போது அவன் கை காட்டுற திசையை பார்த்து அவங்க அம்மா திரும்பும் போது அங்கே உக்காந்துட்டு இருந்தது அந்த ராபர்ட் பொம்மை. இது எல்லாம் நான் பண்ணலை, அந்த பொம்மை தான் பண்ணுச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இதெல்லாம் மட்டும் ராபர்ட்டுக்கு நடக்கலை. அந்த வீட்டில் அதுக்கப்புறம் நிறையாவே அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. அந்த வீட்டில் ராபர்ட் தனியாக இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்பவே வந்து சண்டை போடுற மாதிரி சத்தங்கள் கேட்கும். இவன் யாரையோ ஏசுகிற மாதிரியும் இல்லை இவங்கிட்ட யாரோ சண்டை போடுற மாதிரியும் ரொம்பவே சத்தங்கள் கேட்கும். அப்போ அவங்க வீட்டிலேருந்து போய் பார்க்கும்போது ராபர்ட்டுக்கிட்டேருந்து வர்ற ஒரே பதில் அந்த பொம்மை தான் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற ஜாமானுங்க சரி, வெளியில் விளையாடும் போது வீட்டில் இருக்கிற ஜாமானுங்க சொல்லி நிறையா உடையும், வெளியில் போய் நாசம் பண்ணுறது, இந்த ஜாமான்லாம் இந்த பூச்செடிங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் வீணாக்குறது சொல்லி இப்படி அந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன்னா சின்ன பையனை ராபர்ட் மட்டும்தானே அந்த வீட்டில் இருக்கான், அவங்க அம்மா அப்பா அதை செய்ய மாட்டாங்க, ஜாமானை உடச்சி வீட்டை நாரடிக்க மாட்டாங்க. செஞ்சால் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க தான் அந்த வேலையை செய்யும் இல்லையா. அந்த மாதிரி நாரடிக்கும் போது ராபர்ட்டோட அம்மா போய் கேட்கும் போதெல்லாம் ராபர்ட் கிட்ட வர்ற ஒரே பதில் அந்த பொம்மை தான் இதெல்லாம் பண்ணுச்சுன்னு ராபர்ட் சொல்லுவான். அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை வந்து பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். எல்லா நேரமும் அந்த பொம்மை அப்படி இருக்காது. ராபர்ட் வந்து தனியாக இருக்கும்போது 2 பேரும் பேசிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரம் அவங்க அம்மா போய் பார்க்கும்போது அந்த பொம்மையோட முகமே ரொம்பவே வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்கும். ராபர்ட்டை ஏசும் போது அந்த பொம்மையோட முகம் வந்து ரொம்பவே கோபமாக ஆடுற மாதிரியும் இருக்கும். அந்த பொம்மையோட முகம் மாறுறத அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கவனிச்சிருக்காங்க. அந்த பொம்மையை ஒரு இடத்துல வச்சா அது இடம் மாறி இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்கிறத கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. ராபர்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுங்க வந்து ரொம்பவே கம்மி தான். அப்படி இருந்தால் கூட தன்னோட ஃப்ரெண்டுங்களோட இருக்கிற நேரத்தோட அந்த பொம்மைங்களோட தான் அதிக நேரம் ராபர்ட் இருப்பான். என்ன தான் அமானுஷ்யமான சம்பவங்கள் அந்த வீட்டில் அந்த பொம்மை வந்த பிறகு நடந்திருந்தா கூட அதையும் அவங்க அம்மா அப்பா உணர்ந்திருக்காங்க இல்லையா, அப்படி இருந்தால் கூட அந்த பொம்மை நேரில் அவங்களுக்கும் சரி அவங்களோட பையனுக்கும் சரி எந்த ஒரு ஆபத்துமே வரலை. அதனாலேயே அந்த பொம்மையை ராபர்ட் கிட்டேருந்து அவங்க பிரிக்கவே இல்லை. எந்த நேரமும் ராபர்ட் அந்த பொம்மையோடய தான் இருந்திருக்காரு. அவர் வளர்ந்து பெரியவனை ஆகும் போது அவரை வெளியில் இடத்துல வந்து தங்கி படிக்க வைக்கிறதுக்காக அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்படி போன இடத்துல அங்கேயே தங்கி படித்து வளர்ந்து பெரியவனாகி அங்கேயே ராபர்ட் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இவ்வளவும் நடக்கும் போது அந்த அமானுஷ்யமான பேய் பொம்மை இந்த ராபர்ட் வந்து எங்கே இருந்துச்சுன்னா, அதே வீட்டில் இந்த ராபர்ட் சின்ன வயசில் அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடும் போது அவங்க தாத்தா கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த பொம்மையை, அதே வீட்டில் தான் ராபர்ட் இல்லாத அத்தனை வருஷங்கள்லேயும் அந்த பொம்மை ஸ்டோரில் இருந்திருக்கு. ராபர்ட் திரும்பியும் பல வருஷம் அவர் அந்த வீட்டிலேருந்து போய் சின்ன வயசில் போய் படித்து முடித்து வேலை செஞ்சு கல்யாணமும் பண்ணி திரும்பவும் பல வருஷங்களுக்கு அப்புறம்
ராபர்ட்டோட அப்பா அம்மா இறந்த பிறகு தான் இந்த வீட்டுக்கு அவர் திரும்பவும் வராரு. வந்த பிறகு திரும்பவும் தன்னோட வாழ்க்கையை அந்த பொம்மையோடையே ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் ராபர்ட் எங்கே போனாலும் அந்த பொம்மையோடய தான் அவர் வளர்ந்து பெரிய கல்யாணமும் பண்ணி கூட அந்த பொம்மை கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் கட் பண்ணவே இல்லை. அந்த வீட்டுக்கு திரும்ப வந்தோன்னே அந்த ஸ்டோர்லேருந்து அந்த பொம்மையை எடுத்து பழையபடி அந்த பொம்மைக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ராபர்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை தான் கூடயே தான் வச்சுருந்துருக்காரு. ராபர்ட் இறந்த பிறகு அவங்க மனைவியும் இறந்துடுறாங்க, ராபர்ட்டும் இறந்துடுறாங்க. இப்போ இருக்கிறது அந்த ராபர்ட்ன்ற பொம்மை மட்டும்தான். ராபர்ட் அந்த இறந்து போனார் இல்லையா, அவரோட வீடு அவர் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆள் வாங்குறாங்க. அந்த வீட்டில் தான் இந்த பொம்மையும் இருக்குது. அவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த அமானுஷங்கள் குறையவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த பொம்மை அந்த வீட்டில் இருந்திருக்கு. அது எப்படின்னா, அந்த வீட்டில் மேலே இருக்கிற அந்த ஸ்டோர் சொல்லுவாங்களே, வெள்ளைக்காரவங்களோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேலே அந்த ஓடு இருக்கும். அதில் தான் அந்த ஸ்டோர் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இந்த பொம்மையை போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஆளுங்கெல்லாம் அந்த வீட்டில் கீழே இருக்கும்போது மேலே ஆளுங்க ஓடுற சத்தம், போய் பார்த்தா யாரும் இருக்காது, இந்த பொம்மை மட்டும்தான் இருக்கும். அவங்க அந்த பொம்மையை ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்து ஹாலில் வச்சுருந்துருக்காங்க. அப்போவும் அந்த பொம்மை நைட்டில் இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஓடிட்டு இருந்திருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர் இப்போ அந்த வீட்டை வாங்கினவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா கம்ப்ளைண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போதும் சரி வரும்போதும் சரி மேலே மாடியில் இருக்கிற ஜன்னல்லேருந்து இந்த பொம்மை அவங்கள ரொம்பவே பயமுறுத்தியிருக்கு. வர்றவங்க போகிறவங்களாம் இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொம்மையை தன்னோட வச்சுக்க வேண்டாம், இதை டொனேட் பண்ணிடலான்னு சொல்லி அமெரிக்காவிலே இருக்கிற ஒரு மியூசியமுக்கு இந்த பொம்மையை டொனேட் பண்ணிடுறாரு. அப்படி டொனேட் பண்ணப்பட்ட அந்த பொம்மை தான் 100 வருஷத்துக்கும் மேலே ஆகியும் அந்த மியூசியமில் இன்னமும் இருக்குது. அந்த மியூசியமுக்கு போகிறவங்க அந்த பொம்மைக்கிட்ட மரியாதை இல்லாமையும் இல்லை கண்ட மாதிரி பேசிக்கிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தொட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு அமானுஷ்யமான சம்பவங்கள் நிறையாவே நடந்திருக்கு. என்ன மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும்னா, அந்த பொம்மையை அங்கே போய் தப்பாக தொடுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, தரைக்குறைவாக நடத்துறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பிடிக்காத முகலாம் மாறும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஆக்சிடென்ட் ஆகி கை எலும்பு முறியிறது, கால் எலும்பு முறியிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுறது, வீட்டில் பிரச்சனை, காசு வருமானம் பாதிக்கப்படுறது. அது மட்டும் இல்லை, ராத்திரியில் ரொம்பவே அமானுஷ்யமான சம்பவங்கள் அந்த வீட்டில் அதிகமாக நடக்குமா. இப்படிலாம் நடக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியே இருக்காது இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொம்மைக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டர்ஸ் எழுதுகிற ஒரு வழக்கமே வந்தது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ராபர்ட் பொம்மைக்கு லெட்டர் எழுதி மனசார லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டால் அது மன்னிச்சிரும், இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் அந்த குடும்பத்துக்கு நடக்காதுன்னு சொல்லி இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக அமைதியாக அதுவே ஒரு பொம்மை, அது கையிலையும் ஒரு பொம்மையை வச்சுட்டு அது உக்காந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த அமைதிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அமானுஷ்யமான கதையே இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த மியூசியம்காரவங்க கூட இதை பரப்பி விட்டுருக்கலாம், இல்லை இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறதே கூகுளில் இந்த விக்கிமீடியா இதெல்லாம் பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நேரில் அப்போ வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது நிஜமா இல்லையான்னு. இந்த வீடியோவை நான் செய்யும் போதே எனக்கு நிறையாவே பிரச்சனை வந்துச்சு. நிறையாவே பிரச்சனை எப்படின்னா நார்மலாக ஒரு 2-3 காடி மோட்டருங்க தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி அவ்வளோ வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா எனக்கே தெரியல. நான் மேபி இந்த ராபர்ட்டுக்கிட்ட நான் உன்னை பற்றின வீடியோ செய்ய போகிறேன்னு சொல்லாமல் செஞ்சதுனாலையோ ஒருவேளை இருக்குமோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்